Hello students, welcome you all to the video lecture on chapter number 7 comparing quantities example 3. Question pathina, the list price of a frog is rupees 220. So frog oda price pathina 220 அப்படினு கொடுத்திருக்காங்க. அது actually pathina அது marked price. Okay, so list price அப்படின்றதா marked price. Marked price வந்து இங்க 220 rupees அப்படினு கொடுத்துட்டாங்க. Okay. So discount ஓட percentage அவங்க கொடுத்துட்டாங்க. இது வந்து 20% அப்படினு கொடுத்துட்டாங்க. What is the amount of discount on it and sale price? நம்ம find out பண்ண வேண்டியது discount sale price என்னன்னு find out பண்ணனும். So நம்மளுக்கு வந்து formula தெரியும். Discount percentage ஓட formula தெரியும். Discount percentage னா என்னது? Discount divided by marked price. Divided by marked price into 100%. எதுக்கு இந்த ஃபார்முலா எடுக்கிறோம்? நம்மளுக்கு வந்து அவங்க டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க, மார்க்கெட் பிரைஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20%, which is equal to டிஸ்கவுண்ட் தான் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். மார்க்கெட் பிரைஸ் வந்து 220, ஓகே, இன்டூ 100%. ஸோ இப்போ இதுல இருந்து டிஸ்கவுண்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ டிஸ்கவுண்ட் மட்டும் ஒரு பிளேஸ்ல வச்சுக்கலாம். இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? 20%. ஓகே, ஸோ இந்த டேர்ம் இந்த பக்கம் போகும்போது நியூமரேட்டர் போயிடும். ஸோ 220. இந்த டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வரும்போது டிவைட் ஆயிரும். ஓகே, ஸோ 100%. ஸோ பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். 0 கேன்சல் ஆயிரும். 0 கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ மீதி இருக்க டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 into 22 வந்து 44. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டிஸ்கவுண்ட் amount. Okay, so discount பாத்தீங்கன்னா rupees 44. And then sale price கேட்டிருக்காங்க. So நம்மளுக்கு வந்து sale priceம் discountம் market price வரா மாதிரி ஃபார்முலா இருக்கு. கரெக்ட்டா? So discount equal to market price minus sale price. Okay, so discount என்னன்னு தெரியும் நம்மளுக்கு 44. market price என்ன? 220. ஓகே, சேல் பிரைஸ் என்னன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ சேல் பிரைஸை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துருங்க. ஸோ இது வந்து இந்த பக்கம் வந்துடும். சேல் பிரைஸ் பாசிட்டிவ்ல இருக்கும். ரைட் சைடில் 220, இந்த வேல்யூ 44 ரைட் சைடில் வரும்போது -44 ஆயிரும். ஸோ இப்போ 220 minus 44, 10ல் 4 போச்சுன்னா 6, இங்கே 1 இருக்கும், 11 ஆயிரும். 11 - 4 வந்து 7, இங்கே 1 இருக்கும், 176. அப்போ சேல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா rupees 176. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், மார்க்டு ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஈஸியாக டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, சேல் ப்ரைஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.